அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். குழந்தைன்னா எல்லாருடைய அவங்கவுங்க குழந்தைக்கு மேல பதட்டமா தான் இருக்கும். பெரிய விருப்பம் இருக்கும், பெரிய ஆசை இருக்கும். என் பிள்ளைய நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பாட்டு அந்த குழந்தைய கூட்டு வந்தாங்க, ஹெட் பேண்ட் போட்டு அப்படியே அது சிறப்பாக்கிட்டாங்க. பாத்தீங்களா? பிள்ளை கொண்டு வந்து அங்க மொட்டை அடிச்சிருக்காங்க, மேல பேண்ட போட்டு அப்படி அசத்துறாங்க. சோ எல்லாரும் தங்கள் பிள்ளைகளை ராஜாக்களாக ராணிகளாக மாத்திரதான் விரும்புறாங்க. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் விரும்புறார். அவனுக்கு சந்ததி பூமியில பலத்திருக்கும், அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நாம் கடந்த வாரங்கள்ல கர்த்தருக்கு பயந்தவனுடைய சந்ததி பலத்திருக்கும், கர்த்தருக்கு பயப்படுவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது மிக முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து உங்களுக்கு பல விஷயங்களை போதித்துக் கொண்டிருந்த இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? நல்ல நெடுமானங்கால் நிற்கிறதா, நல்ல ஊக்கமா ஜெபம் பண்றதா, நல்ல பாடுகிறதா, நல்ல பிரசங்கம் பண்றதா, நல்ல ஜெபிக்கிறாங்க, நல்ல வேதம் வாசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா போறாங்க, பைபிள் வச்சிருக்காங்க, கிறிஸ்தவங்க, இப்படி எல்லாம் பேர் இருக்கிறது அல்ல. இதுக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு சம்பந்தமே கிடையாது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஒரு சில முறைமைகள். ஆனால் பயப்படுதல் வேற. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தீமையை வெறுக்கிறது தான். எனவே கர்த்தருக்கு பயப்படுதல் இது பொல்லாத விஷயம். இது பண்ணக்கூடாது, இது தப்பு. பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா அதே 2ஆம் அதிகாரத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை உண்டு பண்ணினார். ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு பிள்ளைக்கு நல்லது தீமை, நன்மை தீமை அறிகிற அறிவுதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிகிற அறிவு. இது நல்லதா கெட்டதான்னு அறிவு தெரியாம நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. நன்மை தீமை அறிந்து நன்மையை பின்பற்றுவது, தீமை வெறுக்கிறது, தீமை விட்டு விலகுறது. கடந்த வாரத்துல கூட பல சம்பவங்களை நம்ம பார்த்தோம். தீமையை வெறுப்பது, தீமை விட்டு விலகுறது, தீமை பண்ணாது இருக்கிறது, இது தீங்கு, இது பொல்லாதது என்று விலகுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதில்ல, வளர்த்தாங்களா இல்லையா தெரியாது. நல்ல கவனி. நான் கர்த்தருக்கு பயப்பட்டு வளரணும், இப்பவே கத்துக்கணும். இதுவரை பண்ணல, இனியாவது பண்ணணும். நானும் பாக்கியமாக இருப்பேன், என் பிள்ளைகளும் பாக்கியமா இருப்பாங்க. நான் கர்த்தருக்கு பயப்பட்டா. சத்தமா சொல்லுகிறேன். பிறந்திருக்கிற பிள்ளைகளானாலும் பிறக்க போகிற சந்ததி ஆனாலும் நல்ல பலத்திருக்கும்படி, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி பிள்ளைகளும் அப்படி வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிப்போம், சில வசனங்களை வாசிக்க போகிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அறிவு. ஒரு நல்ல அறிவு என்பது கர்த்தருக்கு பயப்படுதல். என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறாங்க. அவங்க அறிவு இல்லை. அந்த அறிவு எந்த அறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல படிக்கிற அறிவு இல்லை, காலேஜில் இந்த அறிவு கிடைக்காது, காலேஜில் இந்த அறிவு கிடைக்காது, ட்ரைனிங் ப்ரோக்ராம் கேம்ப்ல கிடைக்காது. இந்த அறிவு வேதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற
கர்த்தரை பற்றிய அறிவு. சத்தமா சொல்லுங்களேன். அந்த ஞானம் நம்ம எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுப்போம்னா, அதை படிச்சுட்டு நல்லா மேத்ஸ் நல்லா படிச்சிட்டியா, கெமிஸ்ட்ரி படிச்சிட்டியா, பிசிக்ஸ் படிச்சிட்டியா, வேணும் லாங்குவேஜ் படிச்சியா, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அதை படிச்சியா, இதை படிச்சியா, நீ அதுல அப்படி வரணும், இதுல இப்படி வரணும். எஸ் வரணும். ஆனால் அறிவு இல்லாமல் சங்காரமாகிற காரியங்கள் எவ்வளவு படித்தாலும், உலக படிப்பு படித்திருந்தாலும் சங்காரமாகிறார்கள். என்ன சங்காரம் என்றால், என் ஜனம் வேத அறிவு, கர்த்தரை பற்றிய அறிவு, கர்த்தர் விரும்புகிற வழிகளை அறியாமல் என் ஜனம் சங்காரமாகிறார்கள். சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய வழிகளை அறிந்தால் சங்காரமாக மாட்டாங்க. அந்த அறிவு தான் முக்கியம். படிச்சிருந்தாலும் படிக்காம இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவானாக இருப்பான், பலப்பட்டிருப்பான். அவன் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும், பட்டங்கள் பெற்றிருந்தாலும், பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய சந்ததி பலத்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில் என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். வாசிப்போம். நீ அறிவை வெறுத்தாய். நீ என்ன செய்தாய்? அறிவை வெறுத்தாய். நல்ல நீங்க கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாமல் வெறுத்துட்ட. கர்த்தர் விரும்புகிற அறிவை நீ அடையாமல், கர்த்தருடைய வழிகளை அறியாமல், அந்த அறிவு இல்லாமல் நீ போயிட்ட, வெறுத்துட்ட, அதை விலகுற, அதுதான் நீ தள்ளுற. கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு விலகுகிறாய். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். படிங்க. ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நானும் உன்னை வெறுத்து விடுவேன். அது ஆசாரியனா இருக்கட்டும், அது சபையாக இருக்கட்டும், ஒரு என் ஜனம் யாரா இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், வாலிபனாக இருக்கட்டும், குடும்ப தலைவராக இருக்கட்டும், குடும்ப தலைவிகள், வயதானவர்கள் யாராக இருக்கட்டும், என் ஜனம் என்னை அறிகிற அறிவை விரும்பவில்லை, சத்தியத்தை விரும்பல, ஆலோசனைகளை விரும்பல, அசட்டை பண்ணுகிறார்கள். ஆகையினாலே நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஆமென் சொல்லுகிறேன். உன் தேவனாகிய நான் உன்னை வெறுத்து விடுவேன். எங்க சங்காரம் என்றால் தேவன் நம்மை வெறுத்துற. சற்று போறதோ பக்தி காரியங்களோ அதுல இருக்க வெறுப்பு. தேவனுக்கு பயப்படுகிற அந்த அறிவு உனக்கு இல்ல, அதை நீ அறிய மாட்டேங்கிற. அதை அறிந்து வாழ்ந்தால் நீ சங்காரமாக மாட்டாய். சத்தமா சொல்லுவோமா? நீ அறிந்து வாழ்ந்தால், சத்தியத்தை அறிந்து வாழ்ந்தால் நீ சங்காரமாவதில்லை. ஹல்லேலூயா. இதனாலதான் ஏன் ஜனம் இதெல்லாம் பெரிய பலப்பட்ட சபையில 7 வருஷம் இந்த சபையுடைய வயது, ஒரு 3 வருஷம் 6 மாசம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இப்படிதான் சர்ச்சைக்கு வாரீங்க. நீங்க சத்தியத்தை தெளிவா புரிந்து கொள்ளணும், இது நல்ல விளங்கி நீங்க வாழணும், வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை இருதயத்தின் ஆதங்கம். நீ தேவனுக்கு பயப்படுற உலகத்தில் இருக்க மக்களை பார்த்து நடக்காத. நீ தேவனுக்கு பயப்படுகிறாய் என்றால் நீ பாக்கியவான். உனக்கு எல்லா பாக்கியங்களும் உனக்கு உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். நீ கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். உன் மனைவி ஆசீர்வாதமாய் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போன்றிருப்பார்கள். அதுதான் கர்த்தருக்கு பயனுடைய குடும்பம், அந்த தனி நம்முடைய வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது மிக முக்கியம். அந்த காலையில கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளை இந்த வீடு இப்படி இருக்கும் என்று 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கவனிங்க. இந்த அறிவை எப்படி அடைகிறது? பிள்ளைகள் பலத்திருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் இருக்கும். ஹலோ, என் பிள்ளை நல்லா வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் இருப்போம்.
இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியம், பிள்ளைகள் வளர்ப்பை இப்ப கவனிக்க போறோம். இன்னைக்கு பிள்ளைகள்லாம் எங்க விடுறோம்? நல்ல ஸ்கூல், பெஸ்ட் ஸ்கூல் அங்க இருக்கு ஊர்ல. என் பண வசதி எவ்வளவு இருக்கு, எங்க படிக்க வைக்கலாம்? படிக்க வைக்க முடியாவிட்டாலும் ஸ்பான்சர் கிடைக்குமா? ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? பேச்சுலர் டிகிரி அது என் குடும்பத்துக்கு எலிஜிபிளா? எத்தனை பெர்சன்டேஜ் தள்ளுபடி கிடைக்கும்? இதெல்லாம் பார்த்து எங்க படிக்க வைக்கலாம், எந்த ஸ்கூல் பெஸ்ட், எந்த காலேஜ் பெஸ்ட், எந்த கோர்ஸ் எடுக்கலாம் என்று நம்ம பிள்ளைகளுக்காக பாரப்படுகிறோம். நீங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை வளர்ந்த பிறகு போதிக்க முடியாது. போதிக்கிற இடம் இல்ல. பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வேதத்துல நம்ம ஓசியாவிலேயே எடுப்போம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. பொய்யானையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி. அதுக்கு முன்னால பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்றால் தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? பிள்ளைகளுக்கு அறிவு இல்லை. சங்காரமாகிற பிள்ளை. சண்டே கிளாஸுக்கு மட்டும் அனுப்புறது இல்ல. இப்ப கவனிக்கிறேன், பிள்ளைகளுக்கு என்ன அறிவு தேவை? சத்தமா சொல்லுங்களேன். தேவனை பற்றி தேசத்துல அறிவில்ல. ஆகையினால பொய் ஆணையிடுகிறாங்க, பொய் சொல்லுகிறாங்க, கொலை செய்கிறாங்க, திருடுகிறாங்க, விபச்சாரம் பண்றாங்க, மிஞ்சி மிஞ்சி போறாங்க. ரத்த பலிகள் சேருது. ஒவ்வொரு வீட்லயும் நடக்கு, தேசத்தில் நடக்கு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல, அறிவு இல்லை. இந்த அறிவு அடைந்து தேவனுக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கை தான் வெற்றியான வாழ்க்கை. அறிவு எல்லாரும் அறிவு அடைஞ்சிட்டோம்னா, நான் பொய்யான இட மாட்டேன், பொய் பண்ண மாட்டேன், திருட மாட்டேன், பழிக்கு மேலே பழி போட மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம், ஒழுங்காயிரும். அந்த அறிவு வந்துச்சுன்னா விளையிடும். நன்மை தீமை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம், அறிவு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிள்ளைகள் முன்னால வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு கவனிங்க எல்லாரும், இங்க இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல சின்ன குழந்தையில கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் பிள்ளைகள், சத்தமா சொல்லுங்க, சின்ன வயதில் இருந்தே கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வார்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. 6ஆம் வசனத்துல மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், வன்முறை எல்லாம் நீங்கணும், அழிவுகள் நின்று போகணும், சமுதாயம் நன்றா இருக்கணும், குடும்பம் கட்டப்படணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அறிவு இல்லாமல், உலகம் கொடுக்காத ஒரு அறிவை வேத புத்தகம் கொடுக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. இந்த அறிவை இங்கிருந்து பெறுறது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெறணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சொல்கிறேன், உடல் நலம் கெட்டு போகுது, வீட்டுல குடும்பத்துல நன்மை உண்டாகல, பிள்ளைகள் கெட்டு அழியுது, சீரழியுது வீடு, பொருளாதாரம் அழியுது, வேலை அழியுது, ஃபேமிலி லைஃபே அழிஞ்சு போகுது என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த வீட்டில் இருக்க வேண்டியவர்களுக்கு இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தேவனுக்கு பயப்படுகிற பயம், அந்த அறிவு போதிக்கப்பட வேண்டும். நம்ம சபைக்கு ஆண்டு பெரிய பாக்கியம். நான் சின்ன வயசுல எல்லாம் எனக்கு தெரியாது. நான் வளர்ந்து வந்த காலங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நான் பிரசங்கத்துல கேட்டதே இல்லை. ஆமென் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்.
மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் வசதி பண்ணுகிறார்கள். நல்ல ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் மூடர்கள். இது போதிக்கப்படும், நமக்கு வரணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னமோ ஆண்டவர் முன்னால நடுங்கி நிக்கிறது, ஆண்டவர் கண்ணை குத்திடுவாரு, அதை பண்ணிடுவாரு, இதை பண்ணிடுவாரு, அது அல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கர்த்தரிடத்தில் நாம் வைக்கிற மரியாதை. கர்த்தருடைய இடத்துல மதிக்கிற மதிப்பு, மரியாதையும் மதிப்பும். சொல்லுங்களேன், கர்த்தரை நான் இந்த அளவுக்கு மதிக்கிறேன், அவருக்கு எப்படி நான் மரியாதை கொடுக்கிறேன்? யோசிக்க. நான் ஆண்டவருக்கு எப்படி நான் அவரை மதிக்கிறேன்? அதெல்லாம் நல்லா மதிக்கிறேன். ஹலோ, எப்படி நான் அவரை மரியாதை கொடுக்கிறேன்? அவருக்கு முன்னால் நான் பயபக்தியாக இருக்கிறேன். மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிற பிள்ளைகள், அது நம்ம இப்படி கொஞ்சம் பார்க்க போறோம். சத்தமா சொல்லுங்களேன். மதிப்பும் மரியாதையும் பெரிய வயதுல அல்ல, முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு சிறு வயதுல மதிக்கிறதற்கும் மரியாதை கொடுப்பதற்கும் வீட்டில் கற்றுக் கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுவோமா? பிள்ளைகளை வளர்க்கிறதுல ரொம்ப முக்கியமா கவனிங்க. பிள்ளைகள் வீட்டுல அதை கற்றுக் கொடுக்கணும். மரியாதை கொடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தா ஏதாவது புரியுமா? நம்ம அவன் தான் இதுல நல்லா கதாநாயகனா ஓடுறானே. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுனா தெரியாது. பெரியவங்களை மதிக்கணும், அது எங்க கற்றுக் கொடுக்கணும்? வீட்டுல. உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். அவன் தன் புத்திரனை சித்திக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் உன்னை சித்திக்கிறார் என்று நீ உன் இதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையா தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. அடுத்த காரியம் ரொம்ப முக்கியம். வீடா தரித்திரங்களும் கஷ்டங்களும் வியாதிகளும் போராட்டங்கள் கைவிடப்படுதலும் கண்ணீர்களும் பல ஒண்ணும் இல்லாம போகிறதும் நமக்கு ஏற்கனவே நிறைய இருக்கு. மற்ற இடங்கள்ல வேற விதமா இருக்கும். நீங்க மேல நாடுகள்ல வித்தியாசமா இருக்கும். அவங்க வளர்ப்பு முறை வேற, நம்ம அவங்களுக்கு வளர்ப்பு முறைப்படி அல்ல, நம்ம வளர்ப்பு முறையை தான் பேசுறோம். இப்போ கவனிக்கிறீங்களா? தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன் இதயத்தில் நீ அறிந்து கொள். கவனிக்கிறீங்களா? பிள்ளைகளை வளர்க்கிறத பற்றி இங்க சொல்லப்படுது. தகப்பன் தன் பிள்ளை என்ன செய்வான்? சிட்சிப்பான். சொல்லுங்களேன், அடிக்கிறீங்களா? அடி கொடுப்பீங்களா இல்லையா? நல்லாவே கொடுக்கும். எதுக்கு அடி கொடுக்கணும்? நிறைய விஷயம் இருக்கு. பிள்ளைகளை வீட்டுல அடி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிச்சு வளர்க்கணும், கட்டுப்பாடு வைக்கணும். வீட்டுல நல்ல கவனிங்க, மிக முக்கியமாக பிள்ளைகள் நல்ல பலத்த பிள்ளைகளா வரணும். என் சந்ததி பலத்து இருக்கணும், என் சந்ததி ஆசி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் வீட்டுல தேவனுக்கு பயப்படுற பயத்தை கற்றுக் கொடுக்கிறோம். என்ன கற்றுக் கொடுக்கணும்? முதல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கு கடவுளுக்கு பயப்படணும்னா உண்மை புரியாது, ஜாக்கு புரியாது, இங்க இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் புரியாது. நீங்க கடவுளுக்கு பயப்படணும்னா ஒன்னும் புரியாது. அது எங்க ஆரம்பிக்கணும்? இந்த கடவுளுக்கு பயப்படுற பயம் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்க வேண்டிய இடம் நீ தகப்பனுக்கு தாய்க்கு நீ மதிப்பு கொடுக்கணும், நீ மரியாதை கொடுக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க. நீ அப்பாவை மதிக்கணும், நீ அம்மாவை மதிக்கணும். அதுவும் சொன்னா புரியாது. நான் ஒரு செய்தி கேட்டேன். பில்லி கிரகாம் அவர் ஒரு சாட்சி சொல்றாரு.
பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஊழியர். அவர் ஒரு சாட்சி சொல்றாரு. அவருக்கு வீட்டுல சின்ன பையன், 3 வயசு பையன். அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நீ எடுத்து அங்க கொண்டு வைங்க. அப்படியே அவரை திருப்பி பார்த்துட்டு, கவனிக்கிறீங்களா, அப்படியே துப்பி இருக்காங்க. அவருக்கு முகத்துல உடம்புல அப்படியே படம்படி துப்பி இருக்கு. எத்தனை வயசு பையன் சொல்லுங்க? 3 வயசு பையன். இதை எடுத்து அங்க வைங்க. அவரு அது சொல்றாரு, என்ன பண்ணாரு சொல்லல. அவன் வளர்ந்து பெரியவனாகி பெரிய ஆளானாலும் ஒரு காலத்திலையும் எச்சல் ஊர்னா கூட அது துப்புறதை யோசிப்பான். அவன் துப்புறதை யோசிப்பான். அந்த அளவுக்கு நான் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தேன். இனிமேல் அப்பாவை நீ துப்பக்கூடாது என்பதை அவன் அன்னைக்கு கற்றுக்கொண்டான். சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? அப்பாவை அப்படி பண்ணக்கூடாது என்று மரியாதை வளர்ப்பது, கீழ்ப்படிதலை வளர்ப்பது. அம்மாவை அப்படி பண்ணக்கூடாது என்று முதல்ல மரியாதையும் மதிப்பையும் கற்றுக் கொடுப்பது பிள்ளைகளுக்கு அவசியம். சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க. அப்போ அந்த இடத்துல தகப்பன் புத்திரனை சிரிச்சுக்கிறான், அடி கொடுக்கிறான். நிறைய பேர் அடிப்பாங்க. நான் அடிச்சாலும் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. நீ சரியா அடிக்கலன்னு அர்த்தம். ஒரு நாள் அடிச்சா போதும், காலம் முழுவதுக்கு இருக்கும். டெய்லி போட்டு குச்சி எடுத்துட்டே அப்படி சுத்துறது இல்லை. அதோ அதான் வேதம் சொல்லல, ஒரு குச்சி எடுத்தாதான் அடங்குவான்னு குச்சி எடுத்துட்டே நடக்கிறது இல்ல. எங்க அம்மாவுக்கு பைபிள் தெரியுமோ தெரியாது. இந்து மார்க்கத்துல இருந்து எங்க தாத்தா பூஜாரி அங்கிருந்து வந்த அம்மா. ஆனா எங்க வீட்டுல இருந்து பக்கத்து வீடுகள்ல போய் நான் விளையாட முடியாது, நான் ஜாலியா சுத்த முடியாது. ஒரு நல்ல ஒரு வரைபடம் போட்டு அப்படி புடிக்கிடுவாங்க. இன்னைக்கு அம்மா எங்க வீட்டுல ஒரு மிகப்பெரிய வளர்ப்புல என்னை ஒழுங்கு கொண்டு வந்து வளர்த்ததுல எங்க அம்மா மறக்கவே முடியாது. இந்த பைபிள் நான் படிக்கும் போது எனக்கு நல்ல ஒரு அம்மாவை கர்த்தர் கொடுத்தான் என்று ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஒழுக்கம், ஒழுங்கு, கட்டுப்பாடு இவைகளை வீட்டில் உருவாக்க வேண்டும். அது தேவனுக்கு பயப்படுற பயத்துக்கு நேராக வழிநடத்தும். சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகளை வீட்டுல ஒழுங்கா வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? அப்பாவுக்கு மீறக்கூடாது, அம்மாவுக்கு மீறக்கூடாது. அது மரியாதை, இது மதிப்பு, இது நீ செய்ய பின்பற்ற வேண்டும் என்று பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கப்படாத பிள்ளைங்க தான் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான், தலைக்குனிவை உண்டு பண்ணுவான். சத்தமா சொல்லுங்க. எங்க வீட்டில் அது வளர்க்கப்பட வேண்டும். தகப்பன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார் என்று அறிந்து கொள். அந்த அறிவு, அந்த அறிவு நீ மதிக்கணும், நீ மரியாதை கொடுக்கணும், இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சத்தமா சொல்லுங்க. இத பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? கற்றுக் கொடுக்கிறது. கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள் எதை பார்க்கணும், எது பார்க்க கூடாது, இது மதிக்கணும். நம்ம சொல்லுகிறதை, தாய் சொல்லுகிறதை மதிக்கணும், தகப்பன் சொல்லுகிறத மதிக்கணும். மதிப்பை மதிக்கிற மதிப்பை, கீழ்ப்படிதலை, அந்த ஒழுக்கத்தை, அந்த மரியாதையை பிள்ளைகளுக்குள் சிறு பிராயத்திலிருந்து உருவாக்க வேண்டும். அந்த ஒழுங்கினத்துக்கு இடமே கொடுக்கூடாது. சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. அப்படி வளர்த்தால் தான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7 இருந்து 13 வரைக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்
அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்துக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை படிங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ண நல்ல தேசம், நல்ல வாழ்க்கைக்குள் பிள்ளைகள் பிரவேசிப்பார்கள். ஹலோ, ஒழுங்கு, மரியாதை, டிசிப்ளின், ரெஸ்பெக்ட், அது கனம் பண்ணுறாங்க பிள்ளைகளை, கனம் பண்றான், அப்பாவை கனம் பண்றான். அது வளர்க்கணும். வீட்டுல வளர்த்தா என்ன நடக்கும் என்பதை பார்க்க போறோம். வீட்டுல வளர்க்கப்படாத பிள்ளைகள் தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க. இது ஒரு ஒழுங்கு. இந்த முறையில பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சிக்ஷித்து முதல்ல கவனிங்க. வளர்ப்புல கவனிக்க வேண்டியது. நீங்க போதீங்க 1000 போதனை சொல்லுங்க, மண்டல ஏறவே ஏறாது குழந்தைகளுக்கு. முதல்ல சிக்ஷித்து பிறகு போதிக்கணும். நல்ல கொடுத்து ஒழுங்காக்கி வச்ச பிறகு இது பண்ணக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும்? வச்சிடணும். ஒரு நாள் வைக்கிற வாய்ப்பு, இனிமேல் வாழ்நாள் முழுவதும் இதை பண்ணக்கூடாது என்று அந்த குழந்தை அறிஞ்சுக்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டுல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. இந்த ஒழுங்கு கீழே கடைபிடித்து பிள்ளைகள் வளர்க்கப்படவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் வளர்த்து வர முடியாது. அவர் நல்ல இடங்களில் பிரவேசிக்க மாட்டார்கள். அவருடைய காரியங்கள் அவளுக்கு பலப்படாது. அவர்கள் கட்டப்பட மாட்டார்கள். 7ஆம் வசனத்திலே உன் தேவனை கர்த்தர் உன்னை நல்ல அப்படிப்பட்டு சிக்ஷித்து போதிக்கணும். போதிச்சுட்டு சிக்ஷித்தீங்கன்னா வேலை ஆகாது. முதல்ல நல்ல ஸ்ட்ராங்கா உணர வச்சணும். என் தப்பு இது பண்ணக்கூடாது. ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு இது ஒரு வீட்டின் அதிகாரத்துக்குள் பிள்ளைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க. ஒரு வீட்டு எல்லைக்குள் பிள்ளைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு போகிற பிள்ளை ஸ்கூலுக்கு சென்றாலும் அங்கு மதிப்பும் மரியாதை கொடுக்கிறதாக பிள்ளையை கண்காணிக்கப்பட வேண்டும். சொல்லுங்களேன். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு அங்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் கொடுக்கணும்? ஏன் உங்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்கணும்? ஹலோ, காலேஜ்ல பிரின்சிபாலுக்கு, செக்யூரிட்டிக்கு, டீச்சர்ஸுக்கு, அங்க இருக்கிற அத்தனை ஒர்க்கர்ஸுக்கும் நம்முடைய பிள்ளைகள் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். அத்தனை பேருக்கு தெரியுது. நம்ம எல்லாம் அப்படி வளர்க்கல இல்ல. அதனால்தான் கீழ்ப்படிதல், அது கர்த்தருக்கு பயப்படுதல் இப்படி வளர்ப்பு முறைக்குள்ள வருது. இது வராதவங்க, வீட்டுல அப்பாவுக்கு அடங்காதவங்க, அம்மாவுக்கு அடங்காதவங்க, எதிர்க்கிறவங்க, சண்டை போடுறவங்க, அந்த கீழ்ப்படிதல் வளரல. நீங்க நல்லா வந்துவிட முடியாது, பலப்பட முடியாது, ஆசிரிக்கப்பட முடியாது என்பதை வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். நல்ல வீடு கட்டி நல்ல நிலையில வர வேண்டும் என்றால் நீ முதல்ல தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பிள்ளையாக, மதிப்பு கொடுக்கிற வீடாக வீட்டில் வளர்க்கப்பட்டால் தான் வழியில நீ வர முடியும். முதல்ல மதிப்பு கொடுக்கிற, கனம் பண்ணுகிற, மரியாதை செலுத்துகிற ஒரு பிள்ளை வீட்டில் வளர்க்கப்படணும். பைபிள் எல்லாம் அன்னைக்கெல்லாம் சொல்லி கொடுத்து போதிக்க முடியாது. முதல்ல இதை வளருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. பைபிள் எடுத்துப்போம். இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். பிள்ளைகள் முதல்ல வீட்டுல பக்தி உள்ள பிள்ளையா இருக்கணும்னா மரியாதை கொடுக்கிற பிள்ளையாக வளர்க்கணும், மதிப்பு கொடுக்கிற பிள்ளையாக வளர்க்கணும். முதல்ல பெற்றோரிடம் பிள்ளைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உருவாகணும்.
பிள்ளைகளுக்கு முதல்ல பெற்றோரிடம் மதிப்பும் மரியாதையும் உருவாக வேண்டும். சொல்லுங்க, எந்த குடும்பமா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இரண்டாவது, அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனா அங்கேயும் மதிப்பு மரியாதை டீச்சருக்கு கொடுக்கணும். நிலைநாட்டுங்க. பிள்ளை சொல்லுச்சுன்னா ஸ்கூல்ல போய் சண்டை போகாதீங்க. ஹலோ, அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போனா முதலாளிக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். கத்துக்கு பயப்படுறவங்க அவன் எல்லாம் சரியில்லை, அவன் சொல்லாதீங்க. கத்துக்கு பயப்படுறவங்க இதை செய்ய மாட்டாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதிகாரிகளுக்கு நாம் பயப்பட வேண்டும், மதிப்பும் மரியாதை கொடுக்க வேண்டும். சொல்லுங்களேன். சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் மதிப்பும் மரியாதை கொடுக்க வேண்டும். இது நம்ம படிச்சிருக்க மாட்டோமே. பிரேயர் பண்ணது தானே படிச்சிருக்கோம், ஆவியின் நிரப்புக்கு தானே படிச்சிருக்கோம், சர்ச்சுக்கு போறது தானே படிச்சிருக்கோம். ஹலோ, நீங்கள் பலப்பட வேண்டும் என்றால், உங்கள் சந்ததி பலப்பட்டதாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வர வேண்டும் என்றால் இது மிக முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிப்போம். இப்ப நம்ம சின்ன வயதுல என்ன சொன்னாலும் இது புரியாது. அதனாலதான் சிக்ஷித்து தகப்பன் பிள்ளை சிக்ஷிக்கிறான். பண்ணக்கூடாது. ஒரு தாய் சிக்ஷிக்கிறாய், பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. சிக்ஷிக்கிறான், சிக்ஷிக்கிறாள், அப்பதான் பண்ணணும். ஏன் பண்ணக்கூடாது? அது கூட சொல்லிக் கொடுங்க. நீ பண்ணக்கூடாது, அன்னைக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். செய்யக்கூடாது, அவ்வளவுதான். சொல்லுங்களேன். ஹலோ, அப்பா அம்மா கவனிக்கிறீங்களா? எங்க வீட்டுல நடக்காது. 2 பேர் இருக்காங்கல்ல, இப்படி போதிக்கிறேன்ல, இது பைபிள் தெரியும் முன்னாலே நடக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு, அப்பா தெரியும். நல்ல எதுவும் அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் பெருமை இல்லை. அதுதான் வீடா இருக்கணும். அந்த குடும்பத்திலிருந்து ஸ்கூல்ல, காலேஜ்ல மதிப்பு கொடுக்கணும். அங்க இருக்கிற முக்கியத்துவம். ஏன் மதிப்பு கொடுக்கிறோம்? நல்ல கவனிங்க. நாம முதல்ல புரிய வேண்டிய, வீட்டுல பெற்றோரை மதிக்கிற, மரியாதை கொடுக்கிற பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். பிள்ளைகள் ஸ்கூல்ல அடுத்தது போகிறாங்க, அங்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளை மாற்ற வேண்டும். காலேஜில் அப்படி இருக்கிறாங்களா என்று கண்காணிக்க வேண்டும். மதிக்கிறாங்களா? அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மதிக்கிறாங்களா? வீட்டுல நிறைய ரூல்ஸ் இருக்கு, மதிக்கணும். என் வீட்டுக்குள்ள ரூல்ஸ் இருக்கு. எத்தனை பேருக்கு வீட்டுல இருக்கு? என் வீட்டில் ரூல்ஸ் இருக்கிறது, ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது. அதை என் பிள்ளைகள் மதிக்கணும். ஸ்கூல்ல ரெகுலேஷன்ஸ் இருக்கு, மதிக்கணும். கம்பெனில ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கிறது, மதிக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்களேன். மதிக்கணும். என்ன கவனிக்கிறீங்களா? எங்க பாக்குறீங்க? கம்பெனில மதிக்கணும். வேலை செய்யற இடங்கள் அதை மதிக்கணும். அங்க போனா என்னது? நாம கிடக்க, நீ வரமாட்ட, ஒரு நாள் வருவதில்லை. ஏன் மதிக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுல கவனிங்க, வீட்டுல அந்த பிள்ளை அப்படி வளரணும், வளர்க்கப்படணும். படிக்கிற இடத்துல அப்படி வரணும், வேலை பார்க்கிற இடத்துல வரணும், நாட்டுல அப்படி இருக்கணும், மதிக்கணும். அல்லேலூயா.
தேசத்துல நம்முடைய அதிகாரிகளை நம்ம மதிக்க கற்றுக் கொடுக்கணும், மதிப்பு கொடுக்க கற்றுக் கொடுக்கணும். நம்ம வீடுகளை இல்ல, நம்ம பின்பற்றுறது இல்ல, நம்ம பிள்ளைகள் பின்பற்ற மாட்டாங்க. நமக்கே கிண்டலும் கேலியுமாக இருக்கு மனசுல. அப்படின்னா பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஏன் பிள்ளைகள் கெடுறாங்க? ஏன் பிள்ளைகள் ஆசிரியக்கப்படல? ஏன் நம்முடைய சந்ததி பலத்திருப்பதில்லை? வீட்டில் அது வளர்க்கப்படல. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சர்ச்சில் பிள்ளைகள் மதிப்பும் மரியாதை கொடுக்க கற்றுக் கொடுக்கணும். ஊழியரை மதிக்கவும் மரியாதை கொடுக்கவும் கற்றுக் கொடுக்கணும். சொல்லுங்க. இப்ப வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிப்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். நான் ஒரு காலத்துல இந்த பைபிள படிச்ச நேரத்துல இது அரசாங்கத்தை குறிக்கணும் படிக்கவே மாட்டேன், போட்டவே படிப்பேன். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ பேசுறாங்க அப்படின்னு, இது கவர்மெண்ட் டாபிக் அப்படின்னு விட்டுருவேன். நம்ம டாபிக் பார்த்துக்கல, நம்ம டாபிக் இங்க சொல்லப்படுது. வாசிப்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இத நீங்க அந்த அறிவு உங்களுக்கு வந்தால் கர்த்தருக்கு பயப்படுவீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் பலப்படுவான், அவன் சந்ததி தான் பலப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாடுகள் முழுவதும், தேசம் முழுவதும் ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரம் தேவனால் உண்டான அதிகாரம். இதை நீங்க முதல்ல இந்த அறிவு வரட்டும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அறிவு எனக்கு வந்து விட்டால் மிக முக்கியமா கவனிங்க. அந்த அறிவு, இந்த மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படினோம்னா மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அரசாங்கத்திற்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அது செய்கிறது இல்லை, அதை நம்ம செய்கிறது இல்லை கிறிஸ்தவர்கள். அதனால பலப்படுறது இல்லை, அதனால நம்ம சந்ததி நல்லா வர்றதில்லை. இது வீட்டில் நம்ம வளர்க்காதனால, என்னை அப்படி வளர்க்காதனால வெளியில் நாம் பண்ணுகிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நான் மாற்றணும், என் பிள்ளைகளும் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். கவனிங்க, ரொம்ப முக்கியமா கவனிங்க. நம்ம நாட்டுக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரோ அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும். அதிகாரங்கள் எல்லாமே கர்த்தராலே நியமிக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் உண்டாயிருக்கிறது. என்னோட அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற இல்ல. நீ அரசுக்கு பயப்படுகிறாய் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறாய். நீ தகப்பனுக்கு பயப்படுகிறாய் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறாய். மதிப்பும் மரியாதையும் உன் அப்பாவுக்கு அம்மா கொடுக்கிறாய் என்றால் உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நியமித்தது கர்த்தர். அந்த அதிகாரம் வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஸ்கூலில் ஒரு அதிகாரம் இருக்கிறது, காலேஜில் ஒரு அதிகாரம் இருக்கிறது, எந்த இடத்திலும் ஒரு அதிகாரம் இருக்கு. ரோட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, காட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, நாடு முழுவதும் அதிகாரம் இருக்கிறது. எங்கு போனாலும் அதிகாரம் இருக்கிறது. அதிகாரங்கள் அத்தனையும் தேவனால் உண்டானது. இந்த அதிகாரம் மட்டும் நாட்டில் இல்லை என்றால் நீங்களும் நானும் இது போல வாழ முடியாது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரம் இல்லைன்னு வைங்க, வீட்டில் இருந்துருவீங்களா? வெளியே நடமாடுவீங்களா? இந்த அதிகாரம் உலகம் முழுவதும், நாடு முழுவதும், வீடுகள் முழுவதும், கம்பெனி முழுவதும், எவ்விடத்திலும் கர்த்தருடைய அதிகாரம் எங்கும் ஆளுகை இருக்கிறதை நீங்கள் காண முடியும். கர்த்தருடைய ஆளுகை எங்கும் இருக்கிறது. ஹலோ,
இதை அறிகிற அறிவு நமக்கு வரணும். இந்த அறிவு தான் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு உருவாக்கும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஏனோ தானோ என்று நடக்கிறேன், இதை நான் மதிக்கிறது இல்ல என்றால் எனக்கு தான் பாதிப்பு, என் வீட்டுக்கு தான் பாதிப்பு, என் பிள்ளைகளுக்கு தான் பாதிப்பு. சத்தமா சொல்லுவோமே அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். ஒரு அப்பாவுக்கு எதிர்த்து நிற்கிறான் ஒரு பையன், ஒரு அம்மாவுக்கு எதிர்த்து நிற்கிறான் ஒரு பையன், ஒரு பிள்ளைன்னா தேவன் நியமித்த நியமனத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். கணவருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு மனைவி இருக்கிறாள் என்றால் தேவன் நியமித்த நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கிறாள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அதிகாரங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ நாட்டு அதிகாரம் இல்ல, வீட்டுக்கே அதிகாரம் இருக்கு. வீட்டுல பிரைம் மினிஸ்டர் அப்பாவாக இருந்தால் ஹோம் மினிஸ்டர் யாரு சொல்லுங்க? அம்மாவாக இருக்கும். அங்க பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கு, அங்க டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி இருக்கு, வீட்டுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதிகாரம் இந்த வீட்டுக்குள் இருக்கிறது. தேவனால் அது நியமிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிகாரம் இருக்கு. ஒரு கடை வச்சுட்டீங்க, ஒரு ஆபீஸ் வச்சுட்டீங்க, அதற்கு அதிகாரம் இருக்கு. அதை நிர்ணயிக்கிறதுக்கு, அதை நடத்துகிறதுக்கு. அதுல போய் வேற எதுவும் பண்ணக்கூடாது. சொல்லுங்களேன். ஒரு கம்பெனி இருக்கிறது, கம்பெனிக்கு ஓனர் இருப்பார், அவர் கீழே உள்ள பணியாட்கள் இருப்பாங்க, அங்க இருக்க செக்யூரிட்டி இருப்பாங்க. அதற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபை இருக்கிறது என்றால் சபைக்கு ரூல்ஸ் இருக்கிறது, ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது, ஊழியர் இருக்கிறார், ஊழியர் மிஷனரிகள் இருக்கிறாங்க, கவனிங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க. இதற்கு நீங்கள் மதிப்பும் மரியாதை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. இந்த அறிவை நீங்க அடையணும். இந்த அறிவு அடைந்தால் தேவனுக்கு எங்கும் எப்போதும் பயப்பட முடியும். கர்த்தருக்கு பயப்படுறது தான் உங்களுக்கு ஞானம் உண்டாகுது. இந்த அறிவு நமக்கு சபைக்குள் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு வரவில்லை என்றால், வாலிபர்களுக்கு வரவில்லை என்றால், பெரியவர்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் பலப்பட முடியாது. பாக்கியமும் நன்மை உங்களுக்கு உண்டாகாது. உங்கள் குடும்பங்கள் கட்டப்படாது. சத்தமா சொல்லுங்க. இந்த அதிகாரம் எல்லாமே நாட்டு தலைமையானாலும், ஒரு வீடானாலும், ஸ்கூல் ஆனாலும், சபையானாலும், ஒரு கடையானாலும், ஒரு அலுவலகமானாலும், ஒரு ரோடு ஆனாலும், எங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கு அதிகாரம் இருக்கிறது. அதை நடத்துகிற பிள்ளைகளை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவன் நியமித்த நியமனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான். முறுமுறுக்கிறேன், எதிர்க்கிறேன், போராடுறேன்னா கர்த்தருக்கு எதிராக நிற்கிற நீ. சத்தமா சொல்லுங்க. திரும்ப படிப்போம். இது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மிகப்பெரிய சத்தியம். பிள்ளைகளை இப்படி வளர்க்க பழகுங்க. பிள்ளைகளை இந்த ஸ்தானத்திலிருந்து உருவாக்குங்க. நீங்க அந்த மாதிரி அறிவடையுங்க. வாலிபர்கள் வளர்க்கிற இடத்தில் இது நடக்கவில்லை என்றால் இந்த அறிவு உங்களுக்கு வரட்டும். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்தமா சொல்லுவோமே. ஏனென்றால் தேவனால அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உலகம் முழுவதும் அதிகாரம் இருக்கிறது. அதிகாரங்களை மதிக்க, அதிகாரிகளை மதிக்க, வேலை கொடுக்கிறவர்களை மதிக்க, கனம் பண்ணுங்க, மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க. சத்தமா சொல்லுவோமா? இந்த அறிவு நமக்கு தேவை. இரண்டாவது, தேவனால் அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டிலிருந்தே
வெளியில போக போக எங்கு போனாலும் ஒரு அதிகாரத்துக்கு நாம் கட்டுப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கும் அதிகார கட்டுப்பாட்டுக்குள் வாழ வேண்டியிருக்கிற இந்த அதிகாரம் தேவனால் உண்டாயிருக்கிறது. சத்தமா சொல்லுகிறேன், எங்கும் ஒரு அதிகாரம். ஏர்போர்ட்டு போங்க அதிகாரம், பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க அதிகாரம், பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க அங்க அதிகாரம். கீழ்ப்படியணும், மதிப்பு கொடுக்கணும். கண்டக்டர் டிரைவருக்கு மதிப்பும் மரியாதை கொடுக்க வேண்டும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க மதிப்பும் அங்க போனா மட்டும் நடுக்காதீங்க. எங்கும் எங்கும் ஆமென் சொல்லுகிறேன். இங்கெல்லாம் மதிப்பு கொடுக்கிறவங்க தான் கர்த்தருக்கு மதிப்பும் மரியாதை கொடுக்க நீ அறிய முடியும். வேத வசனத்தைக்கும் அதற்கு மதிப்பு கொடுக்கிறவர்களாக மாற முடியும். இங்க மதிப்பு வெளியில கொடுக்க தெரியாதவர்கள் கர்த்தருக்கும் கர்த்தரை வழிநடத்தலுக்கும் வார்த்தைகளுக்கும் மதிப்பும் மரியாதை கொடுக்க முடியாது. சொல்லுங்க, இங்க ஆரம்பிச்சு நம்ம வாழ்கிற எல்லா இடமும் தேசம் முழுவதும் மரியாதை கொடுக்கிறோம்னா கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பும் மரியாதை கொடுக்கிறதாக மாறிவிடுவோம். ஆமென் சொல்லுவோமே. பிள்ளைகளை இங்க உருவாக்கணும். நாம் பலப்படாமல் போவதற்கு காரணம், எனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாகாமல் இருப்பதற்கு காரணம், நாம் கர்த்தருக்கு பயப்படுறதுல இருக்க பிரச்சனை. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க நமக்கு முன்னால் இருக்கிற எவருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இந்த அறிவுதான் தேவஞானம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, தீவோ இருப்பார், மதிப்பு கொடுக்கணும். அந்த கண்டல்காரன் ஒரு கடைக்கு போறோம், துணி வாங்க போறோம், அங்க வந்து வாங்க சார் மதிப்பும் மரியாதை கொடுங்க. அங்க இருக்க பணிப்பெண்கள் மதிப்பும் மரியாதை கொடுங்க. தேவனுக்கு பயப்படுறீங்க. அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல மதிப்பும் மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு தபால்காரன், ஒரு கிளீன் பண்றவர் வராது, மதிப்பும் மரியாதை கொடுங்க. சத்தமா சொல்லுங்க. எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு. நம்ம அந்த அறிவு நம்ம சபைக்குள் வரட்டும். சத்தமா சொல்லுவோமே. அங்க பஞ்சாயத்துல பிரசிடென்ட் மதிப்பும் மரியாதை கொடுங்க. நமக்கு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அதெல்லாம் என்னடா பணத்தை வாங்கிட்டு நம்ம பணத்தை வாங்கி அப்படி மதிப்பும் மரியாதை கொடுங்க. அல்லேலூயா. ஆரை தாசில்தார் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க. வருமான வரித்துறை, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அதனுடைய சேல்ஸ் மக்கள், ஆர்டிஓக்கள், போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மதிப்பும் மரியாதை கொடுங்க. எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு. மதிப்பு கொடுங்க. தார்மாரா பேசுறத நிறுத்துங்க, கனம் பண்ணுங்க. நீ கர்த்தருக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்கிறாய். ஆமென் சொல்லுவோமா? இந்த அறிவை பிள்ளைகளுக்குள்ள வளர்த்து கொண்டு வாங்க. பெரியவங்க எடுத்து செயல்படுத்துங்க. கலெக்டருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நமக்கு உளவுத்துறைக்கு, மாநில தலைமைகளுக்கு, மத்திய தலைமைகளுக்கு மதிப்பும் மரியாதை கொடுப்போம். ஆமென் சொல்லுவோமா? இந்த அறிவுதான் தேவனுக்கு மதிப்பும் மரியாதை கொடுக்கிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்க, அதிகாரிகள் துக்கிரியங்களுக்கு பயங்கரமாக இருக்கிறாங்க. ஆகையால் நீ அதிகாரத்திற்கு புறம் பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். 4ஆம் வசனம், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவர் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். அங்க அது அவன் தண்டிச்சிருவான், ஆளுங்க சட்டையை பிடிச்சிருவான். ஒரு செக்யூரிட்டிட்ட போயிட்டு சண்டை போடாத.
மதிப்பு கொடு, மரியாதை கொடுத்து விளக்கு. சத்தமா சொல்லுங்க. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ரொம்ப முக்கியம். நல்ல கவனிக்கிறீங்களா? இதை நான் முதல்ல மனதுல பதித்து நான் அந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள்வோம். கடைசியா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை படிப்போம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து கவனிங்க, இவர் புரியுங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு ஜென்ம சுவாபம் உள்ள ஒரு குழந்தை சொல்லும். நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், நான் அங்க போவேன் இங்க போவேன். அது கீழ்ப்படியாது. அப்படி கீழ்ப்படியாத ஒரு வீட்டுல, கீழ்ப்படியாத ஒரு தகப்பன், ஒரு அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய மதிக்கல, மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்காத தகப்பன் இருக்கிற வீடு, வாலிபன் இருக்கிற வீடு, தகப்பன் தாய் இருக்கிற வீடு, பிள்ளைகள் இருக்கிற வீடு, கவனிக்கிறீங்க, மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்காத வீடு, அவர்கள் அகாதமான பாதாளத்தில் தள்ளப்படுகிறாங்க, அழிவை சம்பாதிக்கிறாங்க. நான் அதை பண்ணுவேன், நான் இப்படி பண்ண மாட்டேன், இப்படிதான் பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அதுக்கு மேல ஏறுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். ஹல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? தன் இஷ்டம் போல கீழே அடக்கப்பட்டு வளர்க்கப்பட்டால் நான் அப்படி குதிப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. மேலான அதிகாரம் உள்ளவர்களை ஏறி போக மாட்டாங்க. இது லூசிபருக்கு சொல்லுகிறது, ஆண்டவருக்கு மேல ஏறுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், கட்டுப்பாடுகளை மீறுவேன், அதிகாரங்களை மீறுவேன், மதிப்பு கொடுக்க மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற லூசிபர் அகாதரமான பாதாளத்தில் தள்ளப்பட்டான். இன்றைக்கும் அவனுடைய பிள்ளைகள் நூதனமான பிள்ளைகளாக வாழாமல் நாம் கட்டுப்படுவோம். அதிகாரங்களை மதிக்க, அப்படியான தேவனை பயப்படுற பயம் லகுவாக உங்களுக்குள் வந்துவிடும். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை அதிகாரங்களும் எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எங்க போனாலும் ஒரு லிமிட்டுக்குள்ளதான் இருக்க முடியும். அதை கடக்காதீங்க, அதை மீறாதீங்க. அதற்கு மதிப்பு கொடுங்க, அதுக்கு மரியாதை கொடுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை அதிகாரங்களும் தேவனானவர் கண்ட்ரோலராக இருக்கிறார், தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அவரிடத்துல ஷேர் பண்ணப்படுது. அந்த ஒழுங்கு கிரமத்தை கடைபிடிக்கிறாங்க. நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கடைபிடிக்கிறீங்க, அதற்கு மதிப்பு மரியாதை கொடுக்கிறீங்க என்றால் நம்முடைய வாழ்க்கைக்குள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வருவது லகுவாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? இதை பிள்ளைகளுக்குள் கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகள் பலத்து வருவதையும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள். சத்தமா சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை வாசியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை படிப்போம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களிலும் இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை உளையாடின பொருளாக எண்ணாமல் நம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்துகிறார். மதிப்பும் மரியாதையும் பிதாவுக்கு கொடுக்கிறார். அங்க ஒருவன், அங்க நான் ஏறிடுவேன், அதை பண்ணுவேன், கட்டுப்படுத்தப்படாதவன், ஒரு வீட்டுல ஒரு கண்ட்ரோலுக்கு இல்லாதவன், மதிப்பு கொடுக்காதவன், மரியாதை கொடுக்காதவன் அடி வாங்குறான். இங்க ஒருவர் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். அவரை எல்லா நாமங்களுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வீட்டுல போய் இதை படிக்க தொடர்ந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிக்கலாம். அவர் உயர்த்தி வைக்கிறார். மதிப்பு கொடுங்க. நீங்க வேலை செய்யற இடங்களை யாரெல்லாம் மதிக்கிறீங்க மதிப்பு கொடுங்க. மக்களை மதிக்க, கூட இருக்கவங்களை மதிப்பு கொடுங்க.
அடுத்த குடும்பங்களை மதிப்பு கொடுங்க. அடுத்த குடும்பத்து எல்கிற அங்க ஒரு அதிகாரம் இருக்குன்னு கருதுங்க. அதுக்குள்ள என்று ஆகாதீங்க. அடுத்த வீட்டு மேட்டர்ல என்று ஆகாதீங்க. அங்க ஒரு அதிகாரம் இருக்கு. தேவன் அங்க ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறாரு. அங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். அந்த வீட்டுல ஒரு பிரைம் மினிஸ்டர், அங்க ஒரு ஹோம் மினிஸ்டர், அங்க ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அங்க உள்ள டிசிஷன் அத்தாரிட்டி எல்லாம் அங்க இருக்கு. தேவன் அங்க நியமித்து இருக்கிறார். வீட்டுக்குள்ள போகாத, அடுத்த பிரச்சனைகளுக்குள்ள போகாத. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மிக முக்கியம். இதை கற்றுக்கொள்ளுங்க. இந்த அறிவு வேத அறிவு. இந்த அறிவு தான் உங்களை மேன்மையாக கொண்டு வரும், பலத்திற்கு கொண்டு வரும். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வோம், ஒரு நாட்களை கற்றுக்கொள்வோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் எழுந்திருப்போம்.